அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, கடந்த பிப்ரவரி 4ஆம் தேதி நடைபெற்ற யூஜிடிஆர்பி எக்ஸாம், OMR பேஸ்டு எக்ஸாம் நடந்துச்சு. இப்போ அதில் வந்து நிறைய கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா தவறாக கேட்டிருக்காங்க, ஆப்ஷன் தப்பாக இருக்குது. அதுக்கான ஆன்சருக்கு என்ன கவர்மெண்ட்டு வெளியிடலை. அதுக்கு முன்னாடி நம்ம டென்டேட்டிவ் ஆன்சருக்கு நம்ம செக் பண்ண, அதாவது ப்ரைவேட்டாக விட்ட கீ ப்ளஸ் நம்ம புக்கில் சர்ச் பண்ணி செக் பண்ணும்போது பார்த்திங்கனாக்கா நிறைய கொஸ்டின்ஸ் வந்து மிஸ்டேக்ஸாக இருக்குது. எல்லா சப்ஜெக்ட்லையுமே எல்லா சப்ஜெக்ட்லையும் கொஞ்சம் டஃப்பாக தான் கேட்டிருக்காங்க கொஷினு. இப்போ அதில் பர்டிகுலராக யூஜிடிஆர் மேக்ஸ் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய கொஸ்டின் வந்து கொஸ்டினே தவறாக இருக்குது, ஆப்ஷனும் தப்பாக இருக்குது. அதுக்கான ஆப்ஷன் அங்கே இல்லை. ஒன்று ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னாக்கா அதுக்கான கொஸ்டின் அங்கே கரெக்டாக ஃப்ரேம் பண்ணல. இப்போ அந்த மாதிரியான கொஸ்டின் என்ன அப்படின்ட்டு லாஸ்ட் வீடியோவில் போட்டிருப்பேன். எத்தனை கொஸ்டின் வந்து யூனிட் வைஸாக தப்பாக கேட்டிருக்காங்க, மிஸ்டேக்ஸாக இருக்குது அப்படின்னு யூனிட் வைஸாக கவுண்டிங் மட்டும் கொடுத்துருப்பேன். கரெக்டாக 8 கொஸ்டின் கொடுத்துருப்பேன் மேக்ஸ்லேருந்து. இது இல்லாமல் இன்னும் ஒரு 3 கொஸ்டின் இருக்குது. 11 கிட்டத்தட்ட ஒரு 15 கொஸ்டின் வந்து நமக்கு அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் பண்ணுற கொஸ்டினாக இருக்குது. இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 8 கொஸ்டினுக்கான ப்ரூஃப், ரெக்கமெண்டட் டெக்ஸ்ட் புக்கோட ப்ரூஃபோடு இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். தவறாமல் வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். எந்தெந்த கொஸ்டின் தப்பாக இருக்குது, என்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது, அதுக்கான ரெக்கமெண்டட் டெக்ஸ்ட் புக்கு ப்ரூஃப் என்ன, அது எல்லாமே டீட்டெயிலாக அந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு டவுட் இருந்தால் அப்படின்னாக்கா கமெண்டில் கொடுங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. அதில் 8 கொஸ்டின் மட்டும் இதில் போட்டிருக்கேன். இது பார்ட் 1 அப்படின்ற வீடியோவில் போட்டிருப்பேன். ஒரு யூனிட்லேயும் எந்தெந்த கொஸ்டின் இருக்குது அப்படின்ட்டு ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருக்கேன். அதை பார்த்துங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சார், நான் இப்போ இங்கே வந்து அனலைஸ் பண்ணி போட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னாக்கா அந்த பார்ட் சி அந்த கொஸ்டின் பேப்பரை பேஸ் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ பார்ட் சியில் 55 கொஸ்டின். த ஈக்குவேஷன் அப்டைன்டு பை ரிமூவிங் த செகண்ட் டேர்ம் இன் த ஈக்குவேஷன். x⁴ ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்குறாங்க. அதில் வந்து செகண்ட் டேர்ம் ரிமூவ் பண்ணால் என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லைங்களா, கொஸ்டின் இதுதான். செகண்ட் டேர்மை ரிமூவ் பண்ணி கேட்டிருக்காங்க. இப்போ இதில் என்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா, அந்த புக்கிலே இந்த கொஸ்டின் மிஸ்டேக்ஸாக இருக்குது. இதே புக்கில் பார்த்தீங்கன்னாக்கா இதே ஆப்ஷன் தான் கொடுத்துருப்பாங்க, இந்த பி ஆப்ஷன் தான் அதுக்கு கொடுத்துருப்பாங்க. இப்போ என்ன மிஸ்டேக் அப்படின்னா, இதில் -143 அப்படின்னு வந்துருப்பாருங்க. அந்த புக்கில் சொல்யூஷன் போடும்போது அங்கே +143 அப்படின்னு எடுத்து போட்டிருப்பாங்க. அப்போ இது கொஸ்டின்லேயே மிஸ்டேக்ஸாக இருக்குது, இது புக்லேயும் மிஸ்டேக்காக இருக்குது. இந்த கொஸ்டினை எடுத்தவங்க அந்த புக்கை பார்த்துட்டு அதில் என்ன இருக்கோ அப்படியே ஃப்ரேம் பண்ணிட்டாங்க. பட் அதில் சொல்யூஷன் போடும்போது பார்த்தீங்கன்னா -143 போல் +143 போட்டிருப்பாங்க. சரி, எந்த புக்கில் இருக்குது அப்படின்னாக்கா இதான் புக் நேம், அல்ஜீப்ரா வால்யூம் 1. ஆத்தர் நேம் பார்த்தீங்கன்னா TK மாணிக்கவாசக பிள்ளை, T நடராஜன், KS கணபதி. இந்த புக்கில் இருக்குது, ஆனந்தா புக் டிபார்ட்மெண்ட். அப்போ இதில் கேட்டிருக்க நல்லா பார்த்துங்க. புக் நேம் பார்த்தீங்கன்னா அல்ஜீப்ரா வால்யூம் 1. இந்த புக்கில் அதுக்கான ப்ரூஃப் இருக்குது. எங்கே இருக்குது அப்படின்னா பேஜ் நம்பர் 335. 335ல் இந்த கடைசியாக பாருங்கள், கொஸ்டின் கரெக்டாக இருக்குது. கேட்டிருக்க அதே சேம் கொஸ்டின் தான். பட் இதுக்கு ப்ரூஃப் பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் பேஜில் இதை சால்வ் பண்ணி போடும்போது அந்த -43க்கு பதிலாக 143 பதிலாக +143 அப்படின்னு இங்கே எடுத்திருப்பாங்க. அதனால் இதுக்கு என்ன ஆன்சர் வந்துருங்க அப்படின்னாக்கா, நமக்கு அந்த பி ஆப்ஷன் இருக்கோ அந்த ஆப்ஷன் இங்கே இருக்குது. ஏன்னா அப்போ கவர்மெண்ட்க்கு இதை பி ஆப்ஷன் கொடுத்தாங்க அப்படின்னாக்கா இந்த கொஸ்டினை நீங்கள் அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் பண்ணலாம், கிளைம் பண்ணலாம். ஏன் அப்படின்னாக்கா கொஸ்டினில் -143 கொடுத்துட்டு எங்கள் சொல்யூஷன் போடும்போது பார்த்தீங்கன்னா +143 எடுத்து போட்டிருக்காங்க. நீங்கள் -1 கொஸ்டினில் கேட்டுற மெத்தட்லேயே போட்டிங்க அப்படின்னாக்கா நமக்கு இந்த சொல்யூஷன் நமக்கு வராது. அப்போ அந்த அதுக்கான ஆப்ஷன் அங்கே இல்லை. பட் இங்கே தவறாக புக்கிலே தவறாக இருக்கிறதால இந்த ஆப்ஷனை வந்து அங்கே செட் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த கொஸ்டின் வந்து ஒரு மிஸ்டேக்ஸாக இருக்குது. இது அல்ஜிப்ரா ஃபர்ஸ்ட் யூனிட்டில் வர்றது. சரிங்களா, இப்போ இதை பார்த்துங்க, இதை அப்ஜெக்ட் பண்ணலாம். அடுத்த 2வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னாக்கா லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மில் ஒரு கொஸ்டின். த லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் y + 2y - 3y = sin t. இது கொஸ்டின் வந்து இதுதான், த லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப். இப்போ இதுக்கு L(y) கேட்டிருக்காங்க. சிம்பிளாக சொல்ல போனாக்கா ஒரு செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு வாட் இஸ் L(y) அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் எது கொடுத்தாலுமே கண்டிஷன் கொடுக்கணும். y(0) என்ன, y'(0) என்ன, கண்டிஷன் கொடுத்தா தான் நம்ம L(y) ஃபார்ம் பண்ண முடியும். சரிங்களா, கண்டிஷன் கொடுக்காமல் L(y) எப்பவுமே ஃபார்ம் பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு வந்து L(y)க்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, L(y')க்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, L(y') ஃபார்முலா இருக்குது. இப்போ L(y) அப்படின்னாக்கா S × L(y) - y(0). L(y) அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. L(y) = S × y(0) - y'(0) ஒரு ஃபார்முலா எதுவும். அப்போ y(0) y'(0) இருக்கு இல்லையா. சரி, S × L(y) - y(0) அந்த மாதிரி ஃபார்முலா நிறைய இருக்குது. அப்போ y(0)க்கும் ஃபார்முலா இருக்குது, y'(0)க்கும் நமக்கு அந்த கண்டிஷன் இங்கே கொடுக்காதால இந்த கொஸ்டின் மிஸ்டேக்ஸ். சார்,
கண்டிஷன் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு என்ன ஆப்ஷன் இங்கே வரணும் அப்படின்னாக்கா கண்டிஷன் கொடுத்துருந்தா நமக்கு இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் வரணும். பட் அவன் கண்டிஷன் கொடுக்காதால அவன் இந்த ஆன்சர் கீ ஆன்சர் கொடுத்தானாக்கா இந்த கொஸ்டின் நம்ம கிளைம் பண்ணலாம். சரி, அதுக்கான புக் ப்ரூஃப் அலைடு மேத்தமெட்டிக்ஸ் வால்யூம் 2 துரைபாண்டியன் ஆத்தர் இந்த புக்கில் இருக்குங்க. புக் நேம் பார்த்துங்க, அலைடு மேத்தமெட்டிக்ஸ் வால்யூம் 2 துரைபாண்டியன் எஸ்டாண்ட் பப்ளிகேஷன். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த கொஸ்டின் 7th கொஸ்டின். d ஸ்கொயர் ப்ளஸ் 2d மைனஸ் 3 இன்ட்டு ஒய். அது d ஸ்கொயர் 2d 3 நம்ம எப்படி வரலாம்? d ஸ்கொயர் அப்படின்னா ஒய் டபுள் டேஷ் மைனஸ் 2y ப்ளஸ் 2y டேஷ் 3y ஈக்குவல் டு எல் ஆஃப் சைன் டி. தட் இஸ் இதுதான். இப்போ இந்த வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த சம்லேயே பார்த்தீங்கன்னா கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. y ஈக்குவல் டு 0 இருந்தால் தட் இஸ் y ஈக்குவல் டு dy பை y டேஷ் y இல்லை y டேஷ் dy பை dt ஈக்குவல் டு 0 when t ஈக்குவல் டு 0. t ஈக்குவல் டு 0 இருக்கும்போது y டேஷ் வந்து 0ன்னு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது இங்கே நமக்கு எல் ஆஃப் ஒய் நமக்கு என்ன வந்திருக்குன்னா இந்த சம்மில் இதுதான் நமக்கு எல் ஆஃப் ஒய் கொடுத்துருக்குது. சரிங்களா? இப்போ இந்த ஆப்ஷன் அங்கே இருக்குது, பட் இதுக்கான கண்டிஷன் அங்கே கொடுக்கவே இல்லை கொஸ்டினில். அப்போ இதை கிளைம் பண்ணலாம். இதுக்கான கண்டிஷன் என்ன அப்படின்னா இதுக்கு எல் ஆஃப் ஒய் நம்ம கண்டுபிடிக்கணும்னா இந்த கண்டிஷன் அவங்க சம்மில் கொடுத்துருக்கணும். அதனால் இந்த கொஸ்டின் மிஸ்டேக். அப்போ இது பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 470 இருக்குது. பார்த்துங்க, இந்த கொஸ்டின் கிளைம் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 3rd கொஸ்டின். From the following statement, which one represent vector space? இப்போ கீழே கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் எது வெக்டர் ஸ்பேஸை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, நம்மளுக்கு வெக்டர் ஸ்பேஸ்னால் டெஃபினேஷன் தெரியும். அந்த டெஃபினேஷன் எது சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னு பார்க்கணும். இப்போ 4 ஆப்ஷன் இருக்குது. ஆர் ப்ளஸ் இஸ் வெக்டர் ஸ்பேஸ் ஓவர் ஆர்னு கொடுத்துருக்காங்க. பி இசட் ஓவர் கியூ, அடுத்து சி இசட் ஆஃப் எக்ஸ் ஓவர் ஆர், டி இசட் ஓவர் இசட் 5. சரிங்களா? இதுக்கு என்ன ஆப்ஷன் கொடுக்குறாங்கன்னு தெரியல. பட் இந்த 4மே வந்து வெக்டர் ஸ்பேஸ் கிடையாது. இன் ஜென்ரல் மல்டிப்ளிகேஷன் அடிஷன் அதை பொறுத்து இது 4மே நமக்கு என்ன கிடையாதுங்க, வெக்டர் ஸ்பேஸ் கிடையாது. சரிங்களா? எதுவுமே இது வெக்டர் ஸ்பேஸ்க்கான கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாது. அதுக்கு புக் ப்ரூஃப் இருக்குது. இப்போ நிறைய சென்டரில் பார்த்தீங்கன்னா ஆர் ப்ளஸ் இஸ் வெக்டர் ஸ்பேஸ் ஓவர் ஆர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது வெக்டர் ஸ்பேஸ் கிடையாது. ஏன் அப்படின்னாக்கா அந்த புக் ப்ரூஃப்லேயே இருக்குது பாருங்கள். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரே புக்கில் அடுத்தடுத்த பேஜில் அப்படியே லைனாக இருக்குது. தட் இஸ் புக் நேம் பார்த்தீங்கன்னா மாடர்ன் அல்ஜிப்ரா, ஆத்தர் நேம் பார்த்தீங்கன்னா ஆறுமுகம் அண்ட் ஐசக், சைடெக் பப்ளிகேஷன். புக் நேம் மாடர்ன் அல்ஜிப்ரா, பப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா சைடெக், ஆத்தர் நேம் பார்த்தீங்கன்னா எஸ் ஆறுமுகம் அண்ட் ஏ தங்கபாண்டி ஐசக். சார், இப்போ இந்த புக்கில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பேஜ் நம்பர் 5.4 பாருங்கள். இந்த பேஜ் நம்பர் 5.4ல் இங்கே பாருங்கள். அதுக்கடுத்து 5.5ல் பாருங்கள். 5.5ல் ஒரு கண்டிஷன் கொடுத்துருப்பான். தட் இஸ் இங்கே பாருங்கள். The following are not vector space under usual addition and scalar multiplication. அப்போ z over q இது b ஆப்ஷனாக இருக்குது, q over x இது c-ஆக இருக்குது, z over z5 d-ஆக இருக்குது. அப்போ இந்த 3 ஆப்ஷனுமே நாட்டே வெக்டர் ஸ்பேஸ். இப்போ இந்த புக்கிலேருந்து எடுத்திருக்காங்க, அதை அப்படியே செட் பண்ணியிருக்காங்க பிசிடியில். சரி, வாட் இஸ் a அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு ப்ரீவியஸ் பேஜில் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருப்பாங்க ஆர் ப்ளஸ் இசிஏ வெக்டர் ஸ்பேஸ் ஓவர் ஆர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதை ஒரு ஆப்ஷனாக செட் பண்ணிட்டாங்க. இப்போ ஆப்ஷன் ஏ ஆர் ப்ளஸ் ஓவர் ஆர்னு கொடுத்துருப்பாங்க. ஆப்ஷன் பிசியில் அந்த பக்கம் நாட் ஏ வெக்டர் ஸ்பேஸ் அதை கொடுத்துருக்காங்க. பட் இதில் என்ன மிஸ்டேக் இருக்குது அப்படின்னாக்கா இங்கே ரிசல்ட்டை மட்டும் எனக்கு பார்க்கக்கூடாது. இதை எனக்கு கொஸ்டின் எப்படி ஃப்ரேம் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். கொஸ்டினை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். தட் இஸ் இங்கே என்ன கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. இந்த கொஸ்டினை பார்த்தீங்கன்னா let r plus be the set of all positive real numbers, define addition and scalar multiplication as follows. அதாவது அடிஷனையும் ஸ்கேலார் மல்டிபிளிகேஷன் எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா u plus v equal to uv for all u comma v belongs to r plus and alpha u equal to e power alpha அப்படின்னு இங்கே டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இன் ஜென்ரலாக வந்து r plus is not a vector space over r. பட் இங்கே r ப்ளஸில் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷனையும் அடிஷனையும் எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு இங்கே கொடுத்துருவோம். இப்படி டிஃபைன் பண்ணனா ஆர் ப்ளஸ் இஸ் ஏ வெக்டர் ஸ்பேஸ் ஓவர் ஆர். பட் நம்ம அங்கே ஜென்ரலாக தான் கொடுத்தோம், எப்படியா டிஃபைன் பண்ணி அங்கே கொடுக்கல. சரிங்களா? அப்போ இதை கிளைம் பண்ணலாம். இது 4மே வந்து அந்த ஆப்ஷனில் கிடையாது. அவங்க மேலே கேட்டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஒன் இஸ் வெக்டர் ஸ்பேஸ்னு கேட்டிருக்கான். பட் கொடுத்துருக்க 4மே வெக்டர் ஸ்பேஸ் கிடையாது. பட் கொஸ்டின் எடுத்தவங்க இந்த டெஃபினேஷனை மீன் பண்ணாமல் லாஸ்ட்டாக அந்த ஆன்சரை மட்டும் பார்த்துட்டு அப்படியே செட் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம ஆன்சரை மட்டும் பார்க்கக்கூடாது. இங்கே நம்ம கொஸ்டின் இப்படி இருந்தால் தான் அது வெக்டர் ஸ்பேஸ் சொல்லியிருக்காங்க. தட் இஸ் நார்மலாக இங்கே அடிஷன் ஸ்கேலார் மல்டிபிளிகேஷன் கொடுக்காம இங்கே அடிஷனையும் ஸ்கேலார் மல்டிபிளிகேஷன் இப்படி தான் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. u ப்ளஸ் வி அடிஷன் அப்படின்னாக்கா யூவின்னு எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா ஆல்ஃபா யூ அப்படின்னா யூ பவர் ஆல்ஃபான்னு நம்ம எடுத்துக்கணும். இப்படி டிஃபைன் பண்ணும்போது இது வெக்டர் ஸ்பேஸ். பட் இன் ஜென்ரல் இது நாட் ஏ வெக்டர் ஸ்பேஸ். அப்போ இதை வச்சு நம்ம கிளைம் பண்ணலாம். அப்போ அங்கே கொடுத்துருக்க 4மே
இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா இந்த 4மே வெக்டர் ஸ்பேஸ் கிடையாது. சரிங்களா சார்? சம்டைம்ஸ் ஏவே அவங்க கொடுத்துருந்தாலும் நம்ம கண்டிப்பாக கிளைம் பண்ணணும். சரிங்களா? அப்போ எல்லாருக்குமே வந்து அது ஸ்டார் கொஸ்டினாக கொடுத்து நம்ம ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. சரி, அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸில் the value of z which satisfies modulus of z minus z equal to 1 plus 2y. இப்போ ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, modulus of z minus z equal to 1 plus 2y கொடுத்தாங்க. இதை நம்ம சால்வ் பண்ணி சொல்லி வேல்யூ கேட்டிருக்காங்க. வேல்யூ ஆஃப் z காம்ப்ளெக்ஸ் நம்ம z மதிப்பு என்னன்னு கொடுத்து கேட்டிருக்காங்க. நார்மலாகவே அங்கே நமக்கு என்ன பண்ணலாம், அங்கே சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கலாம். modulus of z ஒரு வேல்யூ எடுத்துங்க, இங்கே இருக்கிற வேல்யூ நம்ம சப்ஸ்டிட் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் அப்படியே நம்ம சால்வ் பண்ணிவிட்டு ரெண்டு சைடு ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட்டை ஈக்குவேட் பண்ணாலுமே நமக்கு z வேல்யூ கிடச்சிரும். சரிங்களா? இப்போ அந்த மாதிரி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஆன்சர்னா இங்கே இருங்க அந்த கொஸ்டின் அதுக்கு எங்கே ப்ரூஃப் இருக்குன்னா +2 மேக்ஸ் புக்லேயே அந்த கொஸ்டின் இருக்குது. இந்த 10th சம் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் வரும் 3/2 மைனஸ் 2y அப்படின்னு நமக்கு வரணும். இங்கே கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா நமக்கு 3/2 மைனஸ் 2y கொடுக்கவே இல்லை. 3/2 + 2y அப்படின்ற ஆப்ஷன் ஏ மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? கொடுத்துருக்குது இந்த ஆப்ஷன் தான் கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துல நமக்கு மைனஸ் வரணும். அதனால் இந்த கொஸ்டின் வந்து மிஸ்டேக்ஸ். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இதில் இல்லை. அதுக்கு ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா +2 இப்போ இருக்கக்கூடிய +2 மேக்ஸ் புக்கு வால்யூம் 1 அதில் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸைஸ் 2.9ல் 10th கொஸ்டின் எக்ஸைஸ் 2.9ல் இந்த 10th கொஸ்டின் பாருங்கள். த சொல்யூஷன் ஆஃப் த ஈக்குவேஷன். சரிங்களா? கொடுத்துருக்காங்களா? இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்ச சொல்யூஷன் ஆஃப் த ஈக்குவேஷன் மாடுலஸ் ஆஃப் z minus z equal to 1 plus 2y is அப்படின்னு கொடுத்து 4 ஆப்ஷன் செட் பண்ணியிருக்காங்க. இல்லைங்க அதே அந்த கொஸ்டினை பாருங்கள், மாடுலஸ் ஆஃப் z minus z 1 plus 2y is அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னாக்கா இந்த ஆன்சர் நமக்கு போட்டு போன அவசியம் இல்லை, அந்த புக்கில் இருக்குது பாருங்கள். 10th கொஸ்டினுக்கு இதுக்கு நம்ம ஆன்சர் எக்ஸைஸில் 2.9ல் 10th கொஸ்டின் இது 2.9 எக்ஸைஸு 10th கொஸ்டின் ஆப்ஷன் 1 கொடுத்துருக்காங்களா? அப்போ ஆப்ஷன் 1 நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஆப்ஷன் 1 நமக்கு என்னென்னா 3/2 மைனஸ் 2y. பட் இந்த ஆப்ஷன் அங்கே ஆன்சரில் இல்லை. அப்போ இந்த கொஸ்டினை கிளைம் பண்ணலாம் 3/2 மைனஸ் 2y. அப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் அந்த கொஸ்டினை காமிக்கிறேன். இங்கே இருக்குங்களா 3/2 + 2yன்னு கொடுத்துருங்க ஆப்ஷன் ஏ. அப்போ இது தப்பு, இந்த ஆப்ஷன் எதுவுமே வராது. ஓகேங்களா? அப்போ தேர்ஃபோர் இந்த கொஸ்டினை கிளைம் பண்ணலாம். இந்த கொஸ்டின் 4 ஆன்சரில் எதுவுமே நமக்கு கரெக்ட் ஆன்சர் கிடையாது. சரி, அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னாக்கா மெக்கானிக்ஸில் ஐடென்டிஃபை த காம்பனன்ட்ஸ் ஆஃப் வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிகல் இன் த ரேடிக்கல் அண்ட் ட்ரான்ஸ்வர்ஸ் டைரெக்ஷன். இப்போ காம்பனன்ட்ஸ் அப்படின்னாலே நமக்கு ரெண்டுக்குமே அதாவது வெலாசிட்டிக்கு காம்பனன்ட்ஸ் இருக்குது, ஆக்சிலரேஷனுக்கு காம்பனன்ட்ஸ் இருக்குது. அது மாதிரி என்னென்ன டைரெக்ஷனில் இருக்குது அப்படின்னாக்கா ரேடிக்கல் டைரெக்ஷன்லேயும் நம்ம வெலாசிட்டி கண்டுபிடிக்கலாம், ட்ரான்ஸ்வர்ஸ் டைரெக்ஷன்லேயும் நம்ம வெலாசிட்டி கண்டுபிடிக்கலாம். அதுவே சிமிலர்லி ரேடிக்கல் டைரெக்ஷன்லேயும் ஆக்சிலேஷன் கண்டுபிடிக்கலாம், ட்ரான்ஸ்வர்ஸ் டைரெக்ஷன்லேயும் ஆக்சிலேஷன் கண்டுபிடிக்கலாம். அப்போ நமக்கு கேட்டிருக்கிறது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி காம்பனன்ட்ஸ் கேட்டிருக்காங்க. எந்த டைரெக்ஷன் அப்படின்னா ரேடிக்கல் டைரெக்ஷன்லையும் கேட்டிருக்காங்க, ட்ரான்ஸ்வர்ஸ் டைரெக்ஷன். அப்போ நமக்கு 2 வரணும். இல்லைங்களா? ஒரு வேல்யூ கொடுக்காம இன்னொரு வேல்யூ அப்படி வரணும். கொடுத்து எதுவுமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரே ஒரு வேல்யூ மட்டும் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. சரி, அதே சமயத்தில் கொடுத்துருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா தவறாக இருக்குது. இந்த கொஸ்டினுக்கான ஆப்ஷன் கிடையாது. அதுக்கு புக் ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்ஸ் துரைபாண்டியன் புக் நேம் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்ஸ். ஆத்தர் பார்த்தீங்கன்னாக்கா துரைபாண்டியன், லக்ஷ்மி துரைபாண்டியன். பப்ளிகேஷன் எஸ் சாண்ட் பப்ளிகேஷன். பேஜ் நம்பர் 28ல் அவங்க டேபிள் போட்டே கொடுத்துருக்காங்க பாருங்கள். டேபிள் பாருங்கள். டேபிளில் ஃபஸ்ட்டு வந்து இந்த சைடில் இருக்கிறது நமக்கு டைரெக்ஷன்ஸ். ஃபஸ்ட் இருக்குது டைரெக்ஷன், எந்த டைரெக்ஷனில். செகண்ட் ஆகுது வெலாசிட்டி காம்பனன்ட், தேர்ட் ஆகுது ஆக்சிலேஷன் காம்பனன்ட்ஸ். நமக்கு வெலாசிட்டி காம்பனன்ட்ஸ் எதில் கேட்டிருக்காங்க அப்படின்னாக்கா ரேடிக்கல் டைரெக்ஷன்லையும் ட்ரான்ஸ்வர்ஸ் டைரெக்ஷன் கேட்டிருக்காங்க. தட் இஸ் அப்போ நமக்கு ஆன்சர் வந்து இதுதான் வரணும். ரேடிக்கல் டைரெக்ஷனில் வெலாசிட்டி ஆர் டாட், ட்ரான்ஸ்வர்ஸ் டைரெக்ஷனில் வெலாசிட்டி ஆர் தீட்டா டாட். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அங்கே ஆப்ஷன் இல்லை, மைனஸ் போட்டு வேறு என்னமோ கொடுத்துட்றாங்க. தட் இஸ் அங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா தட் இஸ் இந்த ஃபார்மேட்டில் இருக்கும், ஆர் டபுள் டாட் மைனஸ் ஆர் தீட்டா டாட் ஸ்கொயர் அங்கே கொடுத்து இதை பேஸ் பண்ணி கொடுத்தா, அதாவது ட்ரான்ஸ்வர்ஸ் டைரெக்ஷனில் ஆக்சிலரேஷன் காம்பனன்ட்ஸ் நமக்கு கொடுத்த மாதிரி தெரியுதுங்க. அதனால் அங்கே கொடுத்த 4மே எதுவுமே நமக்கு என்ன ஆப்ஷன்லாம் இல்லை. கேட்டிருக்குது வெலாசிட்டிக்கான காம்பனன்ட்ஸ் கேட்டிருக்காங்க, இந்த டைரெக்ஷன் ரேடிக்கல் டைரெக்ஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ட்ரான்ஸ்வர்ஸ் டைரெக்ஷன். இல்லை, அப்போ நமக்கு என்ன ஆப்ஷன் வரணும், ஆர் டாட் கமா ஆர் தீட்டா டாட் அப்படின்னு வந்தால் இதுதான் கரெக்டான ஆன்சர். பட் இது ரெண்டுமே அங்கே இல்லை. அதனால் அந்த கொஸ்டின் நமக்கு தவறாக கேட்டிருக்காங்க. அதாவது அதுக்கான ஆப்ஷன் அதில் இல்லை. சரிங்களா? அப்போ இந்த கொஸ்டினை கிளைம் பண்ணலாம். இது எந்த புக்கிலையும் கிளைம் பண்ணலாம் அப்படின்னாக்கா மெக்கானிக்ஸ் துரைபாண்டியன், இல்லை சம்டைம்ஸ் இன்னொரு மெக்கானிக்ஸ் வேறு ஒரு ஆத்தர் எம்கே வெங்கட்ராமன் புக்கிலையும் இருக்குது, அதில் இருந்தாலும் கிளைம் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 28 இந்த டேபிளே போட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆப்ரேஷன் ரிசர்ச். இதில் பார்த்தீங்கன்னா கொஸ்டினே மிஸ்டேக்ஸாக இருக்குது. இல்லைனா டெலிவிஷன் ரிப்பேர்மேன் ஃபைண்ட்ஸ்
that the time spent on his job has an exponential distribution with the mean 30 units அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. மீன் வந்து 30 யூனிட்ஸ். நம்ம கடைசியாக கேட்டிருக்கு பார்த்தா எக்ஸ்பெக்டட் ஐடியல் டைம் இன் ஈச் டே இன் ஹவர்ஸில் கேட்டிருப்பாங்க. இப்போ மீன் வந்து நம்ம யூனிட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. பட் தமிழில் பார்த்தீங்கன்னா மீன் வந்து நமக்கு என்னதுங்க 30 மினிட்ஸ். இது தான் கொஸ்டின் பிரிண்டிங் மிஸ்டேக், டைப்பிங் மிஸ்டேக் தான். இங்கே 30 யூனிட்ஸ்னு கொடுத்தாங்க, 30 மினிட்ஸ். நமக்கு நார்மலாகவே பார்ப்போம், ஒரு கொஸ்டின் வந்து மிஸ்டேக்ஸாக இருக்குது அப்படின்னாக்கா ஃபைனலாக நம்ம எதை எடுத்துக்கணும் அப்படின்னாக்கா இங்கிலீஷில் இருக்கிறத நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு நமக்கு கவர்மெண்ட் ஒரு ஜீவோ கொடுத்துருக்காங்க. அப்போ அதன் பிரகாரம் பார்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு 30 யூனிட்ஸ் கொடுத்தால அந்த யூனிட்ஸ் அப்படின்னு நமக்கு மினிட்ஸா இல்லை அப்படின்னாக்கா ஹவர்ஸா எதுவுமே நமக்கு கொடுக்கல. சரிங்களா, செகண்ட்ஸ் எதுவுமே கொடுக்காதல. அப்போ யூனிட்ஸ் கொடுத்தால அப்போ இது வந்து நமக்கு ராங்காக கேட்டுருங்க. அப்போ இது மிஸ்டேக்ஸ் இருக்குது கொஸ்டினில். இப்போ மிஸ்டேக்ஸாக இருக்கிறதால therefore இதுக்கு எந்த ஆப்ஷன் நம்ம நார்மலாக மினிட்ஸ்னு எடுத்து போட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு ஆன்சர் வந்து நமக்கு 3ன்னு வரும். சரிங்களா, சரி இதுக்கான புக் ப்ரூஃப் என்ன இருக்குது அப்படின்னாக்கா ஆப்ரேஷனல் ரிசர்ச் 6th எடிஷனில் ஆத்தர் நேம் பார்த்தீங்கன்னா ஜேகே சர்மா. ஆப்ரேஷன் ரிசர்ச் புக் நேமு, ஆத்தர் வந்து ஜேகே சர்மா. இதில் எங்கே இருக்குது அப்படின்னாக்கா பேஜ் நம்பர் 575 576 இருக்குது. இதே சேம் கொஸ்டின் தான். இங்கே பாருங்கள் 30 மினிட்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ் மட்டும்தான் 30 மினிட்ஸ் அப்படின்னு வரணும். அதுக்கு போல் 30 யூனிட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்போ இந்த கொஸ்டின் மிஸ்டேக்ஸாக இருக்குது. அப்போ இதை கிளைம் பண்ணிங்க அப்படின்னாக்கா இதுக்கு ஸ்டார் கொடுக்கலாம். சரிங்களா, இது இந்த புக்குன்னு இல்லை, பிகே குப்தா, மன்மோகன் சிங், ஹீரா அதில் இருக்குது. தாகா புக்கில் இந்த கொஸ்டின் இருக்குது. நீங்கள் எந்த புக்கை வந்து நீங்கள் கிளைம் பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு நம்ம இந்த புக்கு சொல்லியிருக்கிறேன். ஆப்ரேஷன் ரிசர்ச்சில் ஜேகே சர்மா ஆத்தர் நேம், பேஜ் நம்பர் 575 576 இருக்குது, பார்த்துங்க. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ஒரு கொஸ்டின். ஃபார் எ மாடரேட்லி ஸ்கியூடு டேட்டா த அரித்மெட்டிக் மீன் இஸ் 200 த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களா, இங்கேயும் கொஸ்டின் மிஸ்டேக்ஸாக இருக்குது. என்ன மிஸ்டேக்ஸ் அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் அப்படின்னு நமக்கு கிடையாது. நமக்கு வேரியன்ஸ்னு ஒன்று இருக்குது, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. சிவி அப்படின்னு சொல்லுவோம் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன். வேரியன்ஸ் அப்படின்னா நமக்கு சிக்மா ஸ்கொயர். சரிங்களா, இங்கே ரெண்டுமே கொடுத்தா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் அப்படின்னு கொடுத்தா இந்த மாதிரி நமக்கு ஒரு மீனிங்லெஸ் இது. அப்போ எப்படி எடுத்து நம்ம டேட்டா போடணும். நார்மலாக சிவி அப்படின்னு மீன் பண்ணி போட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 195.2 அப்படின்னு வரும். அப்போ இங்கே கொஸ்டின் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் அப்படின்னு கொடுத்தாங்க. வேரியேஷன் கொடுக்குறதுக்கு வேரியன்ஸ். அப்போ இங்கே மிஸ்டேக்ஸாக இருக்குது. இதே கொஸ்டினை நீங்கள் தமிழில் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள். மீன் கொடுத்துறாங்க, சராசரி 200 கொடுத்துறாங்க மற்றும் கோட்டக்கெழு ஸ்கியூனஸ் வந்து 0.3ன்னு கொடுத்துறாங்க. மீன் 200, கோட்டக்கெழு ஸ்கியூனஸ் 0.3 கொடுத்துறாங்க. பட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷனை பற்றி அங்கே தமிழில் கொடுக்கவே இல்லை. அப்போ தமிழில் வேறு கொஸ்டின் இருக்குது, இங்கிலீஷில் வேறு இருக்குது. அப்படியும் பார்த்தாலும் மிஸ்டேக்ஸாக இருக்குது. பட் ஃபைனலாக இங்கிலீஷ் தான் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னாக்கா இங்கே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கொடுக்கறதுக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் அப்படின்னு கொடுத்தாங்க. அப்போ இது மிஸ்டேக்ஸாக இருக்குது. அப்போ இதுக்கான புக் ப்ரூஃப் என்ன அப்படின்னாக்கா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புக் நேம் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தேரி அண்ட் ப்ராக்டிஸ். ஆத்தர் நேம் பார்த்தீங்கன்னாக்கா ஆர்எஸ் அண்ட் பிள்ளை பகவதி. இந்த புக்கில் இருக்கும் இதுக்கான ப்ரூஃப். அதே சேம் சாந்த் பப்ளிகேஷனாக பேஜ் நம்பர் 346 இதே சேம் கொஸ்டின். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் அப்படின்னு கொடுத்துருவாங்க. சரிங்களா, இதுதான் அதுக்கான ப்ரூஃப். அப்போ இந்த கொஸ்டினை கிளைம் பண்ணலாம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் அப்படின்னு இருக்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் அப்படின்னு கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. அதனால் இது மிஸ்டேக்ஸாக இருக்குது. அடுத்தது லாஸ்ட்டு கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஆப்ரேஷன் ரிசர்ச்சில் அதே கியூயிங் தெரியுதா. இங்கே என்ன கியூயிங் தெரியும் அப்படின்னாக்கா இன் MM1 இன்ஃபினிட்டி FIFO ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் இந்த மாடலில் த எஃபெக்டிவ் அரைவல் ரேட் ஆஃப் கஸ்டமரிஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது MM1 சிங்கிள் சர்வர் இன்ஃபைனைட் கெப்பாசிட்டி ஆஃப் த சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இன்ஃபினிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கெப்பாசிட்டி ஆஃப் த சிஸ்டம் இன்ஃபைனைட். ஓகேங்களா, அப்போ இன்ஃபைனைட் கொடுத்ததால இங்கே 1 அப்படின்றது சிங்கிள் சர்வர் இன்ஃபைனைட் கெப்பாசிட்டி ஆஃப் சிஸ்டமில் ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் அந்த மாடலில் எஃபெக்டிவ் அரைவல் ரேட் அப்படின்னு மாடலில் எஃபெக்டிவ் அரைவல் ரேட் அப்படின்னா ஜென்ரலாக லாம்டா டேஷ் அப்படின்னா அது எஃபெக்டிவ் அரைவல் ரேட் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கான வேல்யூ கேட்டிருக்காங்க. பட் இது வந்து நமக்கு மாடல் 1 நமக்கு எஃபெக்டிவ் அரைவல் ரேட் கிடையாது. மாடல் 3 தான் இருக்குது. மாடல் 3 எங்கே இருக்குது அப்படின்னாக்கா இந்த இடத்த இன்ஃபினிட்டிக்கு வேலை ஃபைனைட் கெப்பாசிட்டி N அப்படின்னு போட்டிருப்போம். அல்லது சம்டைம்ஸ் சம் புக்கில் K அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்படின்னு கொடுத்தா நமக்கு என்ன இருக்குது எஃபெக்டிவ் அரைவல் ரேட் இருக்குது. அப்போ இன்னொரு மாடல்லையும் இருக்குது. அப்போ தேர்ட் மாடலில் வர வேண்டிய கொஸ்டின் இது. சரிங்களா, இப்போ ஃபஸ்ட்டு மாடலில் கேட்டுட்டு எஃபெக்டிவ் அரைவல் ரேட் கிடையாது. ஃபஸ்ட்டு மாடலில் எஃபெக்டிவ் அரைவல் ரேட் கிடையாது. அப்போ இந்த கொஸ்டின் மிஸ்டேக்ஸாக இருக்குது. என்ன மிஸ்டேக் இங்கே இருக்குது அப்படின்னாக்கா இங்கே இன்ஃபினிட்டிக்கு வேலை N அப்படின்னு வரணும். அல்லது சம் புக்ஸ்லாம் இருக்கலாம் K அப்படின்னு இருக்கலாம் ஃபைனைட் கெப்பாசிட்டி. சார் இங்கே எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் ப்ராபபிலிட்டி அண்ட் கியூவிங் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் புக்கில் ஆத்தர் நேம் பார்த்தீங்கன்னா பாலாஜி. பட் இதை ரெக்கமெண்டட் டெக்ஸ்ட் புக்காக எடுப்பாங்களான்னு தெரியாது. இதே பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி அண்ட் கியூவிங் தேரி பழனி அம்மாள் அப்படின்னு ஒரு புக் இருக்குது. சரிங்களா, அந்த புக்கை நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். இதில் கொடுத்துருங்க பாருங்கள். மாடல் பார்த்தீங்கன்னா தேர்ட் மாடல் MM1 KFIFO இந்த மாடலில் பேஜ் நம்பர் 4.63.
அடுத்து நெக்ஸ்ட்டு பேஜில் பாருங்கள், இங்கே கொடுத்துருக்காங்களா, எஃபெக்டிவ் அரைவல் ரேட் லாம்டா டேஷிங் கொடுத்துட்டு இந்த ஆவரேஜ் வெயிட் டைம் கடைசியில் கீழே பார்த்தீங்கன்னாக்கா எஃபெக்டிவ் அரைவல் ரேட்னு கொடுத்துருப்பாங்க. திஸ் கடைசியாக இருக்குங்களா, வேறு லாம்டா டேஷ் இது எஃபெக்டிவ் அரைவல் ரேட். இதுக்கான ஆன்சர் நமக்கு என்ன அப்படின்னாக்கா லாம்டா டேஷ் இங்கே இருக்குது பாருங்கள். லாம்டா டேஷ் ஈக்குவல் டு லாம்டா இன்ட்டு 1 மைனஸ் பிஎன் ஆர் ஃப்ரண்ட்டில் மியூ இன்ட்டு 1 மைனஸ் பி நாட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஆப்ஷன் எதுவுமே அங்கே நமக்கு இல்லை. அது இல்லாமல் கொஸ்டினே தப்பாக இருக்குது. இப்போ இதை ரெஃபர் பண்ணலாம் இதுக்கு கிளைம் பண்ணுறதுக்கு. இல்லை இங்கே இருப்பாங்க லாம்டா இன்ட்டு 1 மைனஸ் பி நாட் இருக்குது, மியூ இன்ட்டு 1 மைனஸ் பி நாட் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக இதான் வரும், மியூ இன்ட்டு 1 மைனஸ் பி நாட்னு வரணும். எப்போ அப்படின்னாக்கா இங்கே இன்ஃபைனைட் அப்படின்ற போது அந்த இடத்துல நமக்கு என்ன வரணும், என் அப்படின்னு கொடுத்துருந்தா இந்த ஆன்சர் கரெக்டு. பட் நமக்கு என் கூட இன்ஃபினிட்டி கொடுத்துட்டாங்க. அப்போ இதில் எதுவுமே நமக்கு என்ன கிடையாது, எஃபெக்டிவ் அரைவல் ரேட் இங்கே இல்லை, இந்த மாடலே கிடையாது. அப்போ இந்த கொஸ்டின் வந்து மிஸ்டேக்ஸாக இருக்குது. சரிங்களா, இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த 8 கொஸ்டின் நீங்கள் கிளைம் பண்ணலாம். இது பார்ட் 1 தான். இது இல்லாமல் இன்னும் ஒரு 5 கொஸ்டின் இருக்குது, அது அடுத்த வீடியோவில் போடுறேன். இப்போ யாரெல்லாம் வந்து கிளைம் பண்ண விருப்பப்படுறீங்களோ இதை நீங்கள் என்ன பண்ணலாம், இதை ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் கிளைம் பண்ணலாம். அந்த 8 கொஸ்டினை கிளைம் பண்ணலாம். இதெல்லாம் இன்னும் 4 இருக்குது, அதையும் அடுத்த வீடியோவில் போடுறேன், பாருங்கள். இல்லை டவுட்டாக இருந்தால் நீங்கள் கமெண்டில் டவுட் கேளுங்க, சொல்கிறேன். இல்லை நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதுக்கு அந்த வெக்டர் ஸ்பேஸை நிறைய பேருக்கு டவுட் வந்து கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் டெஃபினேஷன் பிரகாரம் ஜென்ரலாக அடிஷன் மல்டிப்ளிகேஷன்னாக்கா அது வந்து என்னது நாட் ஏ வெக்டர் ஸ்பேஸ். அங்கே அந்த மாதிரி டிஃபைன் பண்ணதால் அது வந்து வெக்டர் ஸ்பேஸ்னு கொடுத்துருக்காங்க. பட் அது தவறானது. நம்ம கொஸ்டினில் ஜென்ரலாக தான் கேட்டிருக்காங்க. சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னாக்கா அவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா, அடுத்து நெக்ஸ்ட்டாக இருக்கக்கூடிய ரிமைனிங் அந்த ஒரு 3 கொஸ்டினாக அடுத்த வீடியோவில் போடுறேன். இந்த கொஸ்டின் எல்லாமே நீங்கள் வந்து அப்ஜெக்ஷன் ட்ராக் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ராக் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்ன கவர்மெண்ட் கீ விடலை, என்ன கீ விடுறாங்கன்னு பாருங்கள். விட்டுட்டாங்க அப்படின்னாக்கா அதுக்கப்புறமா இந்த ப்ரூஃபோடு வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், அப்ஜெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா, மறக்காமல் எல்லாருமே பண்ணுங்கள். எவ்வளோக்குள்ள நீங்கள் அப்ஜெக்ட் ட்ராக் பண்ணுறீங்களோ நிறைய அப்ஜெக்ஷன் வரும்போது தான் அந்த கொஸ்டினை வந்து எக்ஸ்பர்ட் டீம் அனலைஸ் பண்ணி அதை நம்ம என்ன பண்ணலான்னு ஸ்டார் கொடுக்கலாமா இல்லை எல்லாருக்கும் மார்க் கொடுக்கலாம் அப்படின்னு அவங்க மீன் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் ஸ்டார் கொடுத்து ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா தான் ஃபைனலாக வந்து நமக்கு அந்த மீதி இருக்கிற கொஸ்டின் மட்டும் நமக்கு கட் ஆஃப் போட்டு லிஸ்ட்டு வெளியிடுவாங்க. தவறாமல் எல்லாமே அப்ஜெக்ட் ட்ராக் பண்ணுங்கள். எந்தெந்த புக்கில் எந்தெந்த கொஸ்டின் எந்த பேஜில் இருக்குன்னு தெளிவாக சொல்லியிருக்கிறேன். புரியல அப்படின்னா அந்த வீடியோ 1 டைம் 2 டைம் பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் கிளைம் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா உங்களுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.